வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 49வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மே 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னையோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ அவங்களோட ஓன் வெனியில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ சென்னைனாலே பர்டிகுலராக வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஹோம் கிரவுண்டு. ஸோ ஒரு மேட்ச் மட்டும் லக்னோட வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே லோ ஸ்கோர் தான் வந்துட்டு இருக்கு. மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒன் சைடாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மும்பை லக்னோ மேட்ச் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம் ப்ரெடிக்ஷன். ஸோ இப்படி தான் வரும், மேட்சோட அசம்ஷன் இப்படி தான் போகும், மேட்ச் ஃப்ளோவும் இப்படி தான் போகும், இவங்க தான் வருவாங்க கேப்டன் விசிங்கிறத ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். சில பிளேயர்ஸ் வந்து ஆன் டைமில் புதுசாக உள்ளே வந்தாங்க, அந்த பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதோட ஹிண்ட்டும் வந்து டெலகிராமில் கொடுத்துருந்தோம். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு போகும், யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அசம்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஃபேண்டசி வந்து நல்லா மேக் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து இந்த மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே ரோஹித் சர்மா வந்து பர்த்டே. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இஷான் கிஷான் அந்த கேட்ச் வந்து அந்த இடத்துல எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரன் அவுட் வந்து திலக்கோரம் ஆகலைன்னா நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் 100% ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இது 3 கொலாப்ஸ் ஆனதுனால அடுத்து வரக்கூடிய நகில் வதார, டிம் டேவிட் மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபேண்டசி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. பட் எதுவாக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்கோரு லோ ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு தடவை நடக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் அதை உங்களோட நாளாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்குறது ப்ரெடிக்ஷனை. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஐடியாஸில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நல்ல வின்னிங்ஸும் எடுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன்னா ஆல்மோஸ்ட் இதுலேருந்து ஒரு ஹிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு 30%. பட் ஆன் டைமில் நான் கொடுக்கக்கூடிய டெலகிராம் அப்டேட்ஸை மிங்கிள் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 50வது மேட்ச்கிட்ட வரப்போகிறோம். இதுலேருந்து ஒரு 20 மேட்ச் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல் வின் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையும் பஞ்சாப் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சென்னை ஃபேவராக தான் போவீங்க எல்லாருமே. பட் சேட்ஸை பார்க்கையில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஃபேவராக போகிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுமே 7:30 தான் ப்ளே பண்ணுறாங்க சென்னையில். ஸோ ட்ரீம்லோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக தான் போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 135 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 71, பேட்டிங் செகண்டு பார்த்தீங்கன்னா 62 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் பிச்சில் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா டாஸு ப்ளஸ்ஸு பிச்சோட டியூ, இது ரெண்டும் மெயினான ஃபேக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து யார் சிக்கிறாங்களோ அவங்க மேட்ச்சை லூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து டியூ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டாஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 159 தான் கொடுத்துருக்காங்க இந்த சீசனுக்கு முன்னாடி சீசனு. பட் இந்த டீமோட ஹெட்விகட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக மொத்தமாக டோட்டலாக நடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 28 மேட்ச்சில் 15 மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் கொஞ்சம் அப்பரில் இருக்காங்க, டாப்பில். ஸோ மேட்ச் வந்து நல்லா ஹிட்டாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து லக்னோ மேட்ச் மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் கொஞ்சம் மாற்றி யோசித்து டீம் மேக் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் டாஸுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் யார் பண்ண போகிறாங்கிறது விஷயமும் முக்கியமான விஷயமா இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக அந்த வெளியில் ப்ளே பண்ண மேட்சோட அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னை வந்து ஒரு 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கல்கட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 137 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ விக்கெட்னு பார்த்தா ஃபாஸ்ட்டு அதிகமாக தான் விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜிடி கூட ப்ளே பண்ணதில் ஒரு இந்த நம்பர்ஸ்லையும் போயிருக்காங்க. ஸோ 200 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் இந்த மாதிரி லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை பார்க்கல பஞ்சாப் ஃபேவராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக டாஸ் வந்து முக்கியமான விஷயங்கிறத ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு ஆன் டைமில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணுங்கள். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையினால் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபார்மில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கல ருத்ராஜ் கதிகாடு கண்டினியூவாக ஹிட் ஆகிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹேனா, சிவம் டூபே, ரவீந்திர சடேஜா, மிச்சல் சாட்னர், மொயின் அலி. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை பிளேயர் தான். ஸோ அவங்களை அப்படியே விட்டுருவோம். ஸோ பஞ்சாப் பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் வந்து நல்ல நம்பர்ஸில் வச்சிருக்காரு. ஜானி பிரிஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 63 ஹையஸ்ட் வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஒரு 40, ஜித்தேஷ் சர்மா ஒரு 21. ஸோ இந்த 4 பேட்டருமே நீங்கள் ஆன் டைமில் 11 வந்தால் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். பஞ்சாப் ஃபேவராக இந்த வெனியில் நல்ல ஹிட்டு கொடுத்த பிளேயர்ஸ். ஸோ இப்படி தான் நான் ஷார்ட்ஸை பார்ப்பேன். நீங்களும் இப்படி தான் பிரித்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிளேயர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக் சகாரே, தேஷ்பாண்டே, பதிரானா, ஷர்துல் தாக்கூர். ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸ் இருக்காங்க ஓன் வெனியூ. ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ யாருமே அவ்வளோவா ட்ரை பண்ணலை. பயங்கரமாக நல்ல ஒரு ஹிட்டு, நல்ல ஒரு கேம் சேஞ்சராக தான் இருந்தார் அந்த வெனியூவில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபயராக இருக்கார். ஸோ சென்னை டீமில் வந்து தீபக் சகார் எந்த மாதிரி ஒரு சீசனில், அதாவது ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபயராக இருந்தாரோ அதே மாதிரி வந்து நல்ல ஃபயரான பிளேயர் தான் ஹர்ஷர் பட்டேல்.
பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. டோட்டலாக கேம் சேஞ்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்து நல்லா வேரியேஷன்லாம் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதனால் மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகுல் சகார். ஸோ இந்த 2 பவுலருமே இந்த வெனியூவில் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பஞ்சாப் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பவுலர் தான் மெயினான பவுலர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ஸோ 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லிவிங்ஸ்டன் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஷிக்கர் தவான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷர் பட்டேல், ஷர்துல் தாக்கூர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் ஹை பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ருத்ராஜ் கைக்வாடு, சிவம் டுபே நல்ல பர்ஃபார்மன்ஸ். மேபி இந்த மேட்ச்சில் வந்து அஜிங்கா ரஹானை ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ஸோ கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் பஞ்சாப் வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஜிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ 11 பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண சேம் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு ஆன் டைமில் கொடுக்குறேன். பட் சென்னை டீமோட இம்பேக்ட் பிளேயராக ரிஷிவி வந்தாருன்னா நோட் பண்ணிங்க, ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30+ குயிக்காக ஃபயராக அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரகானை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஃப்ளாப் தான். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனியில் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹோம் வெனியோ கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிறதுனால இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேக்வாடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு கேப்டன்சியும் பண்ணுறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக சேஃபாக உங்களோட டீமில் எடுத்துக்கலாம். பட் ரிஸ்க் எப்படி எடுக்கலாங்கிறத நான் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். இப்போதைக்கு சேஃபான டீமில் வந்து நீங்கள் ருத்ராஜ் கைக்வாடை ட்ரை பண்ணிக்கலாம். கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் கேப்டனை ட்ரை பண்ணிக்கலாம். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் 29 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 54 வச்சிருக்காரு. ஸோ பேட்டில்னு பார்த்தா ஹர்தீப் சிங் ஏர்லியாகவே பவுல் பண்ணார்னா அந்த ஒரு 37 ரனில் 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. ரவடாட்டையும் ஒரு 3 முறை அவுட் ஆகிருக்காரு. நோட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ டேரி மிச்சலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக இவர் வச்சு தான் மூவ் பண்ணுவாங்கன்ட்டு ரொம்பவே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணார். ஸோ பேட்டிங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா பந்து இவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 கேட்ச் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் ட்ரம்ப் கார்டு பிளேயரை யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் ஆன் டைமில் டெலகிராம் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சல் நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம். பேட்டில்னு பார்த்தா ஹர்ஷர் பட்டேல்கிட்ட இயர்லியாகவே ஃப்ளாப் ஆகிருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோன்ட்டையும் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ டாஸ் எப்படி அமைதுன்னு பார்த்து தான் டேரி மிச்சல் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபேண்டசி நல்லா ஹிட் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிவம் டுபே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்ல நம்பர்ஸ் தான். சென்னையினாலே பெரிய ஹிட்டரு, நல்ல குவாலிட்டியாக வந்து பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் வெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹெட் விக்கெட்ஸில் பாருங்கள் 6 மேட்ச்சில் 25 தான் வச்சிருக்காரு. ஒரு வேளை த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல ரபடாட்டை வந்து அவுட் ஆகிருக்காரு. லிவிங்ஸ்டோன்ட்டு அவுட் ஆகிருக்காரு. ஹர்தீப் சிங்ட்டையும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ பஞ்சாப் வின் பண்ணுறாங்க. இந்த பவுலர்ஸ் வந்து இந்த இடத்துல ஹர்தீப் சிங்கு ப்ளஸ் ரபடா விக்கெட் எடுக்கிறாங்கன்னா டோட்டலாக கேம் வந்து பஞ்சாப் ஃபேராக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபேண்டசியும் டோட்டலாக மாறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. ஷுவராக சொல்கிறேன், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏர்லியாக பேட்டிங் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எம்எஸ் தோனி உள்ளே வர்றாரு ஏர்லியானா சிஎஸ்கே வந்து மேட்சை லூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃபேண்டசி போகும் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனில் தான் கொடுக்குறேன். ஸோ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் டாஸ் முக்கியமான விஷயங்கிறத மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஹிட்டு, ஹெட் விக்கெட்ஸ் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல ரூபக் சகாட் தான் அவுட் ஆகிருக்காரு. பட் பெருசாக வந்து அது எஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். சேஃபாக நீங்கள் இந்த டீமில் வந்து எம்எஸ் தோனியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மொயின் அலி. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக வந்தது யாருன்னு கேட்டால் டேரி மிச்சல். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து மொயின் அலியை வந்து இயர்லியாகவே இனிஷியலாக மேலே பேட்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து டாப் 3ல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆன் டைமில் கண்டிப்பாக டீம் ஷீட்டை பாருங்கள். ஒரு வேளை மேலே பேட்டிங் வந்தாருன்னா ஒரு பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு வேளை டவுன் கீழே வராருன்னா ஒரு சில டீமில் ட்ராப் பண்ணிவிட்டு கம்மியாக கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ பேட்டில் பார்த்தா ஹர்ஷர் பட்டேல் 2 முறை அவுட் ஆகிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட் வந்து 11 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனியூவில் ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரு வேளை சென்னை ஃபேவராக போகிறது, டோட்டலாக ஒன் சைடாக மேக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா மட்டும் மொயின் அலியை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ அதர்வைஸ் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் இந்த வெனியில் ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணக்கூடிய நல்ல பிளேயர் தான். பட் அவருக்கான பிச்சு இன்னும் அமையலை. ஒரு வேளை பிச்சு வந்து ஸ்பின்னு பிச்சாக இருந்தால் மட்டும் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது ரவீந்திர ஜடேஜா கிடைக்கும். பட் பேட்டிங்கில் பார்த்தா இந்த மேட்ச்சில் ஒரு 30+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக பேட்டிங் சான்ஸும் கிடைக்கும். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வச்சிருக்காரு. ஃபஸ்ட் bowling, செகண்ட் bowling எதுவாக இருந்தாலும் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக அந்த மேட்ச் வந்து கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டசி ஆல்மோஸ்ட் ஆல்ரவுண்டர் சைடு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது.
பேட்டில் பார்த்தீங்கன்னா ரபாடாட்டோ 2 முறை அவுட் ஆயிருக்காரு, சாம் கரண்ட்டையும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் சகார் 18 மேட்ச்சில் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த சீசனில் அந்த மல்டிபிள் விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஒருவேளை குயிக்காக ஃபயர் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ இப்போவே சொல்கிறேன், தீபக் சகார் நீங்கள் செகண்ட் போல்னால் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் போல்னால் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே. ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் விக்கெட் நல்லா ஃபயராக எடுத்திருந்தாரு. கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் தான் ப்ளே பண்ணதுனால கண்டிப்பாக ஆஃப் நெட் டீம் பஞ்சாப்னு பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங்கை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேபி ஸ்லைட்லி அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்காம போகலாம். ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் எடுத்து ஃபேண்டஸியில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ஆசிட்டிஸ் போகிறவங்க ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும். ஒரு வேளை பிச்சு வந்து டியூ அதிகமாக இருக்கும்போது இவர் தான் யூஸ் பண்ணுவாங்க லாஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முஷிபுர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட்கேட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மதிஷா பத்ரானா பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் வந்து ஹெட்கேட்ஸில் பெரிய நம்பர்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது மேட்ச் வந்து டோட்டலாக பஞ்சாப் ஃபேவராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வெனியூவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹெட்கேட்ஸில் வந்து வீக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மேட்ச் கொஞ்சம் ஆக்சிலஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை ஒரு குவாலிட்டியான ஃபீல்டிங் இல்லை, கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க பஞ்சாப்னா மேட்ச்சு கொஞ்சம் டிவைட் ஆகி வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது சிஎஸ்கே பக்கம். ஸோ பதிரானை பொறுத்தவரை சேஃபாக எடுத்துக்கலாம். பட் ஹெட் ஒரு விக்கெட் இருந்தாலும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு பிளேயர், ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட ரிலீசிங் பாயிண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது பேட்டர்ஸ். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது பதிரானாவுக்கு ஷியூராக கிடைக்கும். ஒரு வேளை அந்த இடத்துல மல்டிபிள் விக்கெட்டு முஷிபுர் ரஹ்மான், தேஷ்பாண்டே இந்த 2 பிளேயர்ஸ் கிடைக்கல அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கும் மதிஷா பத்ரானாவுக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல மதிஷா பத்ரானா, ரவீந்திர ஜடேஜா கூட நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஷியூராக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை சர்துல் தாக்கர் உள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக டி இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இவர் ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இவர் கூட கிடைக்கலாம். ஸோ 11 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு வேளை இதில் ஏதாவது ஒரு பவுலர் தேஷ்பாண்டே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட உள்ளே வரலாம். ஒரு வேளை செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா இவரும் உள்ள இம்பேக்டை கொண்டு வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிங்க. ஒரு வேளை பேட்டிங் இம்பேக்ட் பிளேயர் வர்றாங்கன்னா ரிஷ்வியை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து டாப்பில் இறக்கி ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் அது சம்டைம்ஸ் கிளிக்காகவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் 11ல் வந்தால் கண்டிப்பாக சமீர் ரிஷ்வே இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். ஆப்போசிட்லேயும் ஒரு டொமஸ்டிக் பிளேஸ் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஹிட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு 3 மேட்ச்சில் வந்து ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. பட் இந்த வெளியில் ஹெட்விக்கெட்ஸில் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீக்ஷனா. ஸோ அதில் தீக்ஷனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு வேளை வந்து சாட்னர் உள்ளே எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஒரு வேளை வந்து மொயின் அலி பிளேஸில் சாட்னர் உள்ளே வர்றாருன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்லா பேட்டில் இருக்குது. அகேன்ஸ்ட் பஞ்சாப் வந்து நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால கொடுக்குறவங்களுக்கு சாட்னர் உள்ளே வந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி நல்ல ஆல்ரவுண்டரு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் சான்ஸும் சென்னைக்கு கிடைக்கும். ஸோ சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர் எடுத்துக்கலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கைக்வாடு, டேரி மிச்சல், சிவம் டுபே 3 பிளேயர் தான் ரெகுலராக எல்லாருமே எடுப்பீங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக ஒரு பேட்டர் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அஜிங்கா ரஹானவே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வேணும் இந்த இடத்துலனாக்கா அடிஷ்னலாக வந்து இதில் ஏதாவது ஒரு பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, ரஹானா ட்ராப் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக வந்து அந்த மேட்ச்சில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இந்த வாட்டி எம்எஸ் தோனி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்டிங் சான்ஸ் 100% கிடைக்கும். நல்ல ஹிட்டு கொடுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, தேஷ்பாண்டே, பதிரானா கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மதிஷா பத்ரானா கொடுக்கலாம், ரவீந்திர ஜடேஜா கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவம் டுபே, ஆசிடிஸ், ருத்ராஜ் கைக்வாடு. ஸோ இதில் வந்து ருத்ராஜ் கைக்வாடு, டேரி மிச்சல், சிவம் டுபே இந்த 3 பிளேயரில் ஏதாவது சேஞ்ச் எது ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஹிண்டையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி டீம் போட்டிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹை பிக்குன்னு பார்த்தா 2 பிளேயர் தான் வர்றாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து சிவம் டுபே, ருத்ராஜ் கைக்வாட் 2 பிளேயர் தான் வருவாங்க. ஸோ 2 பேரும் எடுத்துகிட்டு போகலாம். பட் அதில் ஏதாவது ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன் டைமில் கொடுக்குறேன். ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரபு சிம்ரன் சிங், ஜானி பெரிஷோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பஞ்சாபோட நம்பர்ஸை வந்து ரொம்ப கிளியராக பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஹெட்விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு 42 வச்சுருக்காரு. ஸோ அதே ஸ்கோர் வந்து வெனியூவில் தான் ஸ்கோர் பண்ணிக்காரு பிரபு சிம்ரன் சிங். நல்ல டச்சில் உள்ள பிளேயரு. இனிஷியலாகவே பவர் பிளேயில் வந்து குயிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பாக பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் சென்னை வந்து நல்ல ஒரு கேம் பிளானோட வருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 பிளேயருக்கு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்தா உள்ளே அனுப்புவாங்க.
அது கிளிக் ஆகிடுச்சுன்னா பஞ்சாப் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது பிரபு சிம்ரன் சிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேட்ச்சில் 42 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸும் வெனியூ ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் அவுட் ஆயிருக்காரு. ஒரு வேளை அந்த பவுண்டரி டைமென்ஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் நல்ல 6-4 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷோ. ஸோ ரீசெண்டாக நல்ல ஒரு நம்பர்ஸ் ஒரு நாட் அவுட்டில் மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாகவே சேசிங் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 வச்சிருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல தீபக் சகார், சாட்னரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 3 பேர்கிட்டுமே பேட்டில் இருக்குது. நோட் பண்ணிங்க. ரெய்லி ரெசோ ஒருவேளை இந்த இடத்துல வந்து பிரபு சிம்ரன் சிங், ஜானி பிரிஷோ ஸோ 2 பிளேயரில் யாராவது ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணுறீங்கன்னா சாலிடாக அந்த இடத்துல ரெய்லி ரெசோ உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நல்ல ஹிட்டரு. பர்டிகுலராக செகண்ட் பேட்டிங்னா ரெய்லி ரெசோ உள்ளே கொண்டு வரலாம். நல்ல ஹிட் ஆகக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிக்கு தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஷாந்த் சிங். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள் 68, 41, 46, 61. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பர்டிகுலராக செகண்ட் பேட்டிங்கில் தான் அடிச்சிருக்காரு. நோட் பண்ணி பாருங்கள். 4 நம்பர்ஸுமே 50+ வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் பேட்டிங்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங்னா என்னோடய சஜஷனில் கொடுக்குறேன். என்ன தான் சிஎஸ்கே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் ஒரு 200+ ஸ்கோர் பண்ணால் கூட இவர் குயிக்காக அதை ஃபைட்டிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கேமை திருப்பணும் அப்படின்னா பஞ்சாப் ஃபேவராக போகுது கேம்னா செஷாந்த் சிங்கை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. ஒரு வேளை அடிஷ்னலாக அவங்களோட கேம் பிளான் வந்து இந்த இடத்துல ஏ சர்மா வச்சும் அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2 பிளேயருக்கு தான் ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு வேளை அடிஷ்னல் பிளேயர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மாவை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சேஃபாக நீங்கள் இந்த இடத்துல செஷாந்த் சிங்கை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இந்த இடத்துல சாம் கரனை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ பேட்டில்னு பார்த்தா ஷார்ட் பேட்டில் இருக்குது. பட் டபுள் ஆப்ஷன் பிளேயரு, நல்ல ஆல்ரவுண்டர், டெத்தில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் சாம் கரனை, ஷியூராக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்து ஜிதேஷ் சர்மா. ஸோ ஜிதேஷ் சர்மா நீங்கள் எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது மட்டும். அப்படி இல்லைனா சென்னை ஃபேவராக ஒன் சைடாக போடுறீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படியும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, சிஎஸ்கே கொஞ்சம் வீக்காக டவுன் ஆகிடுவாங்க, பஞ்சாப் கொஞ்சம் அப்பில் போயிடுவாங்கன்னா ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜிதேஷ் சர்மா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ சர்மா. இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏ சர்மா, செஷாந்த் சிங் 2 பிளேயருமே ஃபேண்டஸியில் வர சான்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு பிளேயர் தான் வருவாங்க. ஸோ யார் மேலே பேட்டிங் வர்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா செஷாந்த் சர்மா வந்து கொஞ்சம் ஹை பிக்காக தான் இருக்கார். ஸோ ரெகுலர் பிக்கில் எடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறவங்க ரொட்டேட் பண்ணி ஏ சர்மா, ஜிதேஷ் சர்மாவோட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ அடுத்த பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஹர்ஷர் பட்டேல் வந்து ஒரு மெயினான பவுலராக தெரிகிறாரு. நம்பர்ஸ் வைஸ் பாருங்கள் 4 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் இது ஒரு பெரிய த்ரெட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய பேர் தான் பஞ்சாப் டீமோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரபாடா பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒரு வேளை ரிஸ்க்காக போகிறவங்க ஒரு ரொட்டேட்டிங் பிளேயர் வேணும் அப்படின்னா பஞ்சாப் சைடு வந்து பவுலிங் செக்ஷனில் இந்த இடத்துல ரபாடாவை ட்ரை பண்ணலாம். அது எப்போ ட்ரை பண்ணலாம்னா ஒரு வேளை வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயர். அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க, பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து கண்டிப்பாக ஒரு 200+ இல்லை 250+ ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். மற்றபடி ஒரு விக்கெட் ஃபேண்டஸியில் வராமல் போக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பவுலிங் செக்ஷனில் ஸ்பின்னர் இருப்பார் இந்த இடத்துல ராகுல் சகார். ஒரு மஸ்ட் பிக்கு, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பார். ஸோ சென்னையை வந்து இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்னா இவரோட பவுலிங் தான் இருக்கும். மேபி இவரோட பவுலிங்கில் வந்து கண்டிப்பாக ஆஃப் ஹிட்டு சிவம் டூபே, அடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கிக்கோட இனிஷியலாக பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. ஸ்லைட்டாக பந்த உள்ளே தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக ராகுல் சகார் மேலே ஒரு கண்ணு வச்சிங்க. நல்ல ஒரு பிக்காக இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எடுத்துங்க. செகண்ட் பவுல் பண்ணால் ரொட்டேஷனில் கூட ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை நல்லா ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணுறவங்க பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது செகண்ட் பவுலிங் வந்து இவரோட பவுலிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலிங்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பஞ்சாப் டீமோட டீமு. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங், ஜானி பிரிஷோ, செஷாந்த் சிங், சாம் கரன். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்ஷர் பட்டேல், ராகுல் சகார். ஸோ இதுதான் பஞ்சாப் டீமோட சேஃபான ஆப்ஷன். கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் ஹர்ஷர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கேப்டன் விசி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் சாம் கரன் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக டெத்தில் பவுல் பண்ணுவார், விக்கெட்டுக்கு அடிஷனலாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. செஷாந்த் சிங் வந்து செகண்ட் பேட்டிங் என்னோட சஜஷன். பட் பிக்குன்னு பார்த்தா இப்போவே 70% பிக் இருக்கார். ஸோ அதுதான் கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேளை வந்து இந்த இடத்துல பிரபு சிம்ரன் சிங், ஜானி பிரிஷோ 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் தான் எடுக்கிறீங்கன்னா மஸ்ட்டாக எங்கே உள்ளே கொண்டு வாங்க ரெய்லி ரெசோவை. அப்படி இல்லைனா செகண்ட் பேட்டிங்
மஸ்ட்டாக தூக்கி உள்ளே போட்டுங்க. ஃபேண்டசியில் வந்து நல்ல வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா சேஃபான பிக்கு. 11 கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஆன் டைமில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிங்க. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரகேனா, எம்எஸ் தோனி, தேஷ்பாண்டே, பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா ஹிட்டு கொடுக்குறாங்க. ஸோ பர்டிகுலராக நான் மேலே சொல்லியிருப்பேன் வீடியோவில். ரகேனா பாருங்கள், ஒரு நல்ல ஒரு எட்வர்ட்ஸில் நம்பர்ஸ் இருக்குது. எம்எஸ் தோனி, தேஷ்பாண்டே, பிரபு சிம்ரன் சிங், சாம் கரன், ஹர்ஷர் பட்டேல். ஸோ இதில் கவனிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங் 1. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹர்ஷர் பட்டேல் 2. ஸோ இந்த 2 பிளேயருமே கீயாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆசிட்டி சென்னையில் வந்து கைக்வாடு, மிச்சல், டூபே, தோனி. ஸோ சென்னை பிளேயரை விட்டுருங்க. ஸோ பஞ்சாப் பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல சேம் பிரபு சிம்ரன் சிங், ஜானி பிரிஷோ, ரெய்லி ரேசோ, ஹர்ஷர் பட்டேல். ஸோ நான் வீடியோவில் கொடுத்த மாதிரி 4 பிளேயருமே உள்ளே வர்றாங்க. ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக ஹர்ஷர் பட்டேல் ஒரு பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்த சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணார்னா இன்னும் அதிகமாக பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஜானி பிரிஷோ, பிரபு சிம்ரன் சிங், ருத்ராஜ் கைக்வாட், சிவம் டுபே, சஷாந்த் சிங், டாரி மிச்சல், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷர் பட்டேல், முஷிபுர் ரஹ்மான், மத்திஷா பத்ரானா கொடுத்துருக்கேன். ஒரு வேளை டீம் வந்து நீங்கள் டோட்டலாக பஞ்சாப் ஃபேவராக போகிறீங்கன்னா முஷிபுர் ரஹ்மான் ஒரு விக்கெட் ஃபேண்டஸியில் வராமல் போக சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. அதை தாண்டி அடுத்து என்ன ஒரு விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைட்லி வந்து இந்த இடத்துல ஜானி பிரிஷோ ஒரு டவுட்டாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அதுக்கு ரொட்டேட்டிங் பிளேயர் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஃப்ரென்ஷியல் பிக். ஏ சர்மா கொடுத்துருக்கேன், மொயின் அலி கொடுத்துருக்கேன், ஹர்தீப் சிங் கொடுத்துருக்கேன், தேஷ்பாண்டே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேயர்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி 11ல் வந்தாருன்னா டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இம்பேக்ட் பிளேயராக ஷர்துல் தாக்கூர் வந்தாருன்னா அவரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சென்னையோட ஆப்ஷனு. பட் பஞ்சாபை பொறுத்தவரை இம்பாக்ட் பிளேயர் யார் வராங்கிறத ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க, ரெகுலராக போகிறவங்க ருத்ராஜ் கைக்வாட், சாம் கரன், சிவம் டுபே, ஜானி பிரிஷோ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க பஞ்சாப் ஃபேவராக போகும் அப்படிங்கும்போது சஷாந்த் சிங் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பத்ரானா, டாரி மிச்சல், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதுதான் என்னோட கேப்டன் விசி ஆப்ஷன். ஸோ இதை தாண்டி என்ன நடக்கிறது இன்னும் டெப்த்தாக ஓவரலாக உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் சென்னை ஃபேவராக தான் தெரியும் உங்களுக்கு டீம் பார்க்குறச்ச. இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த 3 பிளேயரோட அப்டேட் வந்து யாரை எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பஞ்சாப் பிளேயர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபேண்டசி டோட்டலாக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஹர்ஷர் பட்டேல் கொண்டு வந்திருக்கேன், ஹர்தீப் சிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இதே பேட்டர்னில் போய்க்கலாம். கேப்டன் ஆப்ஷன்னா சிவம் டூபே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டாரி மிச்சல். சாரி, இதே பஞ்சாப் ஃபேவராக போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா சாம் கரன் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹர்ஷர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. விசி ஒரு வேளை சென்னை ஃபேவராக போகும்போது பதிரானா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மெயினாக சொல்கிறது வந்து வெனியூவில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயரு. பர்டிகுலராக எம்எஸ் தோனி சொல்கிறத கேட்டு பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். நான் பர்டிகுலராக சென்னை மேட்சை பொறுத்த வரைக்கும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சஷாந்த் சிங்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரபு சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், ஜித்தேஷ் சர்மாவாக இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக கேம் போட்டு கரெக்டாக பால் போட்டாங்கன்னா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இவரோட ரிலீசிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக கேப்டன் விசி வரவும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால கொடுக்குறேன். ஸோ இந்த டீம் பாருங்கள், கேப்டன் விசி இப்படி தான் கொடுத்துருக்கேன். பதிரானா கொடுத்துருக்கேன், சிவம் டூபே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் தான் நீங்கள் மாற்றணும். டோட்டலாக மேட்ச் க்ளோஸாக போகும். ஹை ஸ்கோரிங் கேம்னா ஜானி பிரிஷோ ட்ரை பண்ணலாம். ஸோ அடிஷனல் அந்த இடத்துல வந்து ரகானா ட்ராப் பண்ணிவிட்டு சஷாந்த் சிங் உள்ளே கொண்டு வரலாம், இல்லைனா ஏ சர்மா உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஒரு வேளை அதில் விசி மாற்றணும்னா சாம் கரன் போகலாம், ஜடேஜா போகலாம். இல்லை டோட்டலாக ஒன் சைடு போகிறீங்கன்னா ட்ராப் பண்ணிவிட்டு டாரி மிச்சல் உள்ளே கொண்டு வந்துட்டு அவர் கூட ட்ரை பண்ணலாம். மிச்சல் ஷாட்னு உள்ளே வந்தார்னா 11ல் நோட் பண்ணிங்க, அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணி டீம் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பட் நீங்கள் டீம் மேக் பண்ணுறது முன்னாடி இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிங்க. முடிவு பண்ணிவிட்டு மேட்ச் எந்த பேட்டர்னில் போகும், எப்படி போகும், ஸ்டார்டிங்கில் விக்கெட் விழுவுமா, மிடில் விழுவுமா, டெத்தில் விழுவுமாங்கிறத ஓரளவுக்கு அசஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபேண்டசி நீங்கள் பிடிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த மேட்சஸோட அனலைஸ் வச்சு தான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுலேருந்து நீங்கள் ஒரு 30% எடுத்துக்கலாம், இல்லை 40% எடுத்துக்கலாம். ஸோ டெலகிராமில் ஆன் டைமில் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஒரு 30% எடுத்து மேற்கொண்டு ஃபர்தராக நீங்கள் உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். பட் லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து லோ ஸ்கோர் கேமாக தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஒரு வேளை மேட்ச் வந்து லக்னோ சென்னை 2 டீமும் சென்னையில் ப்ளே பண்ணாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி நடக்குங்கிறத நாளைக்கு ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.